விசை உறும் பந்தினை போல். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து நாடு போற்றும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் அக்ஷரா என்கின்ற எழுத்தின் பெயரால் ஒரு கல்வி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் தலைவர் ரவிச்சந்திரன், செயலர் பேராசிரியர் பாலமுருகன் உள்ளிட்ட முதல்வர் அவர்கள் உள்ளிட்ட இன்ன பிற நிர்வாக குழுவினர் உட்பட்ட அத்துணை சான்றாண்மை பெற்றவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தன்னுடைய இல்லத் திருமணத்திற்கு தன்னை தயார் செய்து கொண்டது போல தன்னை அலங்கரித்து கொண்டு இருந்தாலும் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இந்த நிகழ்ச்சியை நிர்வகித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, பிரமுகர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, கலை நிகழ்ச்சியை நிகழ்த்தியும் பரிசுகளை பெற்றும் அவர்களுக்கு கைத்தட்டி உற்சாகம் அளித்து கொண்டும் இந்த ஆண்டு விழாவை பொருள் உடைய நாளாக ஆக்கி கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன், சில பேர் அங்கங்கே வீடியோ எடுத்துட்ருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும், லைவே போயிட்டுருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த பேச்சை பேசுகிறதுக்காக வரும்போது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒருத்தங்க பேசங்க வந்தாங்க, இந்த பேச்சை கேளுங்கன்னு அடுத்தவங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக, வேறு எதுக்கும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த பேச்சுகளை ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது வரைக்கும் என்னை எதில் பார்த்துருக்குறீங்க? இதில் தானே. இன்றைக்கும் இதில் தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, கேட்கலாம்ல. இந்த பேச்சை கேட்க வராதவர்களுக்காக இதோ இவர்கள் காணொளி மூலமாக அதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வந்தது அவர்களுக்காக இல்லை, பனி தலையில் வீழ இதோ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன். கவனத்தோடு இந்த வார்த்தைகளை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் யோசிப்பது உண்டு, இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவோம் பேச்சாளர்கள். ஏன்னா இந்த மாதிரி மொத்தமாக கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரக்கூடிய க்ரௌடு பேச்சை கேட்குறதுக்காக வர்றதே இல்லை. அது டான்ஸ் பார்க்குறதுக்கும் பிள்ளைகள் பரிசு வாங்கினா கைத்தட்டுறதுக்காக வந்த கூட்டம் தான். நீங்கள் கைத்தட்டாமல் இருக்கிறத பார்த்தா ஏதோ பேச்சை கேட்க வந்த மாதிரி இருக்கு. நன்றி. நான் யோசித்து பார்க்குறது உண்டு, எதுக்காக இந்த மாதிரியான விழாக்களில் என்னை போன்றோரை அழைத்து பேச வைக்கிறார்கள். பேராசிரியர் மேனாள் பேராசிரியர் பாலமுருகன் அவர்கள் ஒரு கல்வியாளர், இங்கே செக்ரட்டரியாக இருக்கார். அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க,
நாங்கள் ஆண்டு விழாவிற்கு சினிமா துறையிலிருந்து யாரையும் வரவழைப்பதில்லை, கல்வித்துறையிலிருந்தும் சமூகத்துறையிலிருந்தும் தான் மக்களை நாங்கள் அழைத்து வருகின்ற வழக்கம் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் நாங்கள் கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் இல்லையா என்று கேட்டார். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை உள்வாங்கி கொண்டு நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களே, மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வருங்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் மட்டும் சந்தேகமே கிடையாது. நான் எப்போவுமே இப்படி சொல்கிறேன் பாருங்க, இந்த இந்திய நாட்டை பார்ப்பதற்காக அயல் நாடுகளிலிருந்து தலைவர்கள் வருவார்கள். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து மக்களை சந்திப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு கல்வியாளராகவும் பரவலாக இத்தகைய நிகழ்ச்சிகளில் பொதுமக்களை மிக அதிக அளவில் சந்திப்பவளுமாக இருக்கக்கூடிய நான் அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உலகத்தில் எந்த பகுதிக்கு போகிறீர்களோ உங்கள் இஷ்டம் போல எங்கே வேண்டுமானாலும் சென்று விடுங்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ்நாட்டை இந்தியாவில் முதல் மாநிலமாக நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கல்வியாளர்களை, கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றவர்களை அழைத்து மரியாதை செய்து அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய நாட்டை வளமான நாடாக மாற்றுவது கல்வி நிறுவனங்கள் தான். அந்த கல்வி நிறுவனங்களின் நல்ல செயல்பாடுகள் தான் இந்த உலகத்தில் நம்மை தலை நிமிரச் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இவ்வளவு பேர் காத்திருக்கிறீர்கள். பர்வீன் சுல்தானா பேச வந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல, உங்கள் சிந்தனைகளில் தாங்கி வீடுகளுக்கு சில விஷயங்களை எடுத்துச் செல்வதற்காகவும் செய்திகள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பீர்கள் என்பதனை அறிந்துதான் இருக்கிறேன். சில வார்த்தைகளை சிந்தித்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. டான்ஸ் ஆடுற பிள்ளைலாம் டான்ஸை விட்டுட்டு அதையே பார்த்துட்டு இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? நானும் அதையே பார்த்துட்டு இருக்கிறேன். ரெண்டு விஷயம் சொல்லி தொடங்குறேன் இந்த பேச்சை. நான் என்னுடைய சிந்தனைகளை இப்படி தொடங்குறேன். எப்போவாவது கேள்விப்பட்டதுண்டா, வற்றிய குளத்தில் மழை பெய்யும். மழை பெய்த 3 நாட்களுக்குள் அந்த குளத்தில் மீன்கள் இருக்கும். மீன்களை யார் கொண்டு வந்து போட்டது? வானத்தில் இருந்து கொட்டியதா மீன்கள்? இல்லை கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே கொண்டு வந்து மீன்களை கொட்டினார்களா? எப்படி வந்தது மீன்? இந்த கேள்வி அப்படியே நிறுத்திக்கோங்க. கடல் இருக்கு. அந்த கடல் எத்தனையோ ஜீவராசிகளை கொண்டு இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா வாயை திறந்து மூடிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரே ஒரு ஜீவராசி இருக்கு, அதுக்கு பேர் சிப்பி. அது வாய் திறந்து இப்படி மூடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நீர்த்துளி அது வாய்க்குள்ள போயிடும். அது உடனே வாயை மூடிக்கும், அப்புறம் திறக்கவே திறக்காது. அப்படி மூடிக்கொண்ட அந்த சிப்பியை பிளந்து பார்த்தால் அது வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளி இருக்குல்ல, அது முத்தா மாறி இருக்கும். அந்த நீர்த்துளி தான் நான் இப்பொழுது சொல்ல போகின்ற விஷயங்களுக்கான ஒரு இயைவான ஒரு தொடர்பை உங்கள் மனதில் விதைக்கப் போகிறது. வற்றிய குளத்தில் மீன்கள் எல்லாம் செத்து போகும். ஆனால் சாகாமல் மண்ணுக்கடியில் எது இருக்கும் தெரியுமா? மீன் முட்டைகள் இருக்கும். அந்த மீன் முட்டைகளின் மீது மழை துளி படுகின்ற பொழுது முட்டை வெடித்து அதற்குள்ளிருந்து மீன் குஞ்சு வரும். இந்த சிப்பி இருக்குல்ல, அது தண்ணீருக்கு நடுவில் தான் இருக்கிறது. இருந்தாலும் அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் அந்த இடத்தில் இல்லை. அது வானத்தில் மழை துளியாக இருக்கு. வந்து சேர்கின்ற பொழுது முத்தாக மாறுகிறது. மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய மீன் முட்டைக்கு மழை துளி எப்படி தேவைப்படுகிறதோ, கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு எப்படி மழை துளி தேவைப்படுகிறதோ, அப்படி வாழ்க்கையில் உயிர் தெழுவதற்காகவும் பெருமதியான விஷயங்களை பெறுவதற்காகவும் ஒரு மனதிற்கு, ஒரு புத்திக்கு,
ஒரு நல்ல சிந்தனை தேவைப்படுகிறது. அந்த சிந்தனை தான் அந்த மழைத்துளி. அந்த மழைத்துளியான அந்த சிந்தனை இந்த கல்விக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் இதோ இந்த நிகழ்ச்சியில் என் மூலமாக உங்களுடைய மனதிற்கும் வந்து சேர இருக்கிறது. மிக கவனமாக கேளுங்கள். கவனம் என்கின்ற ஒரு சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். சமீபத்தில் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பொறாமை வந்தது. எல்லாரும் தான் என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருக்கிறீங்க, எவ்வளோ ஊருக்கு போகிறீங்க, எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு புகழ். யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா? யார் சிறந்தவர்கள் தெரியுமா? யாருடைய பக்கம் தராசினுடைய தட்டு தாழ்ந்திருக்கு தெரியுமா? பேச்சாளர்களுடைய தராசின் பக்கம் எப்பொழுதும் உயர்ந்துதான் இருக்கும், அது கீழே போகாது. யாருடைய தட்டு வெயிட்டாக கீழே போகும்னா, நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ரவிச்சந்திரன் சார் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராம், அவருக்கு புரியணுங்கிறதுனால சொல்கிறேன். ஆமாம், எங்கே கீழே போகும் என்றால் பேச்சாளர்கள் செல்வத்தை பெறுவார்கள், சில பயண அனுபவங்களை பெறுவார்கள், செல்வாக்கை பெறுவார்கள். ஆனால் இந்த மூன்றை கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனையை அவர்கள் பேசுகின்ற பேச்சினால் கேட்பவர்கள் பெறுவார்கள் என்றால், பேசுகின்றவர்களை விட கேட்பவர்கள் தான் லாபகரமானவர்கள். ஒருபோதும் பணமோ செல்வாக்கோ அனுபவங்களோ சிந்தனைகளை விட உயர்ந்தது கிடையாது. நான் எங்கேயோ படித்தேன், நீ ஒரு புத்தகம் வாங்குகிறாயா, ஒருபோதும் அந்த புத்தகத்தை நீ காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது. வாங்கியதெல்லாம் அந்த புத்தகத்தின் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று கேட்டார்கள். நான் இங்கே பேசிக்கிட்டே வரும்போது ஒரு செய்தியை சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் விலை உண்டு தெரியுமா உங்களுக்கு? எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் விலை உண்டு. இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளவு வெளிச்சமான ஒரு மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை, ஃபீஸில் கொடுத்தீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஃபீஸில் கொடுத்ததுக்கெல்லாம் இது சரியாக போச்சு. ஆனால் என் பேச்சுக்கு நீங்கள் ஒரு ஊதியம் கொடுத்துட்ருக்கிறீங்க. நீங்கள் எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் அதற்கு ஒரு விலை கொடுத்தாக வேண்டும். அது காசு பணத்தால் மட்டும் நிர்ணயம் ஆகாது. என் பேச்சிற்கு நீங்கள் தருகின்ற கூலி எது தெரியுமா? நான் பெறுகின்ற ஊதியம் எது தெரியுமா? உங்கள் வாழ்நாட்களில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் என் பேச்சிற்கு நீங்கள் தரும் விலை. உங்களை போற ஒரு ஆடியன்ஸை நான் பெற்றேன் பாருங்க. நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் சொல்லாக மாற்றி உங்களுக்காக அந்த நேரத்தை தந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் விலை. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணுமா? விலை இருக்கு. நீங்கள் ஒரு காதலில் விழணுமா? விலை இருக்கு. கல்யாணம் வேணுமா? விலை இருக்கு. குழந்தைகள் வேண்டுமா? விலை இருக்கு. எல்லாவற்றிற்கும் விலை இருக்கு. படித்து பட்டம் பெற வேண்டுமா? விலை உண்டு. விலை என்பது காசினால் அல்ல, உங்கள் உழைப்பு, உங்கள் கமிட்மெண்ட், உங்கள் டிசிப்ளின், இது எல்லாம் விலைதான். யார் ஒருவர் அந்த விலையை சரியாக செலுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் தான் விரும்புகின்ற பொருள் வந்து சேருகிறது. இந்த சிந்தனையின் தெளிவு மட்டும் இருந்தால் போதுமானது. நான் ரொம்ப காத்திரமான ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல போறேன், ரிவீல் பண்ண போறேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. எது விழுந்தது பாலமுருகன் மனதில்? ஐ வாஸ் அ ஃபவுண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிறாரு அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு. கீழப்பெண்ணத்தூர் இங்கே இன்னொரு இடத்துல 3 இடத்துல ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாரு. ஆசிரியர் தானே. பள்ளிக்கூடத்தை தொடங்க வேண்டும் என்ற விதை எங்கிருந்து விழுந்தது மனதில்? ஏதோ ஒரு வகையில் வந்து விழும். பிடித்துக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? பிடிச்சதுனால தான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவும் கல்விக்கூடத்தில் நெருக்கமான தொடர்போடு இருக்கிறார். இல்லைன்னா மாலை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நாம தான் டிசைட் பண்ணணும். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு சொல் நம்முடைய மனதில் ஆழமாக விழுகின்ற பொழுது அது மீன் முட்டை போல இருக்கக்கூடிய மனது வெடித்து உயிர் கிளம்புகிறது.
ஒரு சிப்பி போல் உள்ளே அது வாங்கி கொண்டு முத்தாக மாறுகிறது. சொல்தான் அது நீங்கள் வந்து சேரும்போது கவனம் செதறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படி கடந்து போயிடும். அது ஒரு சுற்றிட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆகிடும். காலத்தில் பிடித்து கொள்வது. நான் இப்போ காலத்தில் நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். கருப்பின தலைவன் ஒருவன் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த எபிசோடு, அந்த புத்தகத்தை திறந்து ஃபஸ்ட்டு எபிசோடுக்குள்ளே நுழையும் பொழுது அது என்னை வசீகரித்து என்னை பிடிச்சி போட்டுருச்சு. அந்த புத்தகத்தை படிக்காமல் என்னால் தப்பிச்சு போக முடியலை. ஆனால் அந்த புத்தகம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? கவலை கொள்ளாதீர்கள், ரொம்ப ஆழ்ந்து கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். உன் பேரனின் மகன் வாகனமின்றி ஏழையாகி தெருவில் நடப்பான். சாபமில்லை, சாபமில்லை, ஸ்ட்ராட்டஜி. நான் எங்கள் அப்பா தான் சைக்கிளில் போனார். நான் படித்து செல்வாக்கு பெற்று பதவி பெற்று பணியில் சேர்ந்து ஸ்கார்பியோவில் வந்து இறங்கியிருக்கேன். என் பையனையும் படிக்க வைக்கிறேன். அவன் அடுத்தடுத்ததாக பெரிய பெரிய விஷயங்களில் தானே போவான். அவன் தன்னுடைய மகனுக்கு அதை விட பெருசால தருவான். அப்போது என்னுடைய பேரனின் மகன் எப்படி தெருவில் காசு இல்லாமல் ஏழையாகி நடப்பான்? இந்த பெரியவர் சொல்லுகின்ற வார்த்தையின் ரகசியம் என்ன? இதை நான் உங்கள் முன்னால் போட்டுறேன். இது வெறும் சாபமோ, நாம் சிந்திக்க முடியாமல் கடந்து போகின்ற ஒரு கெட்ட வார்த்தையும் கிடையாது. சொன்ன வார்த்தை பாருங்க, உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி ஏழ்மையில் தெருவில் நடப்பான். சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டை சொல்கிறார். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதேனும் நன்மையை செய்யக்கூடும். சிரமமான சூழல். நம்பர் 1, சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உங்களின் பேரனின் மகன் நடப்பான். எவ்வளோ செலவு பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு? காசு காசு காசு, எவ்வளவோ வசதிகள். நான் ரவிச்சந்திரன் சார் கிட்ட சொன்னேன், சார் நானும் நீங்களும் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த லைட்டிங், இந்த எல்இடி, இந்த ட்ரெஸ்ஸு இல்லையே சார். ஆனால் ஒன்றும் இல்லையே சார், நல்லா தானே சார் இருக்கும். இவங்க அதே மாதிரி நல்லா இருப்பாங்களா சார்னு கேட்டேன். நல்லா இருக்கணும் மேடம்னு சொன்னாங்க. நல்லா இருக்கணும்னா சில ஸ்ட்ராட்டஜியை பின்படுத்துங்க. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு எஸ் சொல்லாதீர்கள். எது கேட்டாலும் எனக்கு எங்கள் அப்பா வாங்கி தரல, என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன். இந்த சிண்டெல்லாம் பார்க்குது, வண்டெல்லாம் நண்டெல்லாம் பார்க்குது. என்ன இந்த வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், என்ன சொல்லித்தரேன் எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு இப்படி கேட்குறாங்க சார். காசை இப்படி இல்லையா, இப்படி வேணுமா? ஏங்க 5 ரூபா கேட்டாலே முதுகில் பள்ளீர்னு ஒரு அடி விழுங்க. கட்டு கேட்குது. அதுவும் இப்போ 10 ரூபா கட்டு இல்லைன்ட்டான். 20 ரூபா கட்டும் இல்லை, கட்டுனாலே அது 50 ரூபா தான் மினிமம். 100 ரூபா அதுவும் இல்லையா சார்? வியாபாரி சொல்லிட்டார் 500 ரூபா தானே சார்? 100 500. நான் யோசிக்கிறேன், இந்த விட்டமின் எம் என்ன செய்து தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் கே கொடுக்குது, கொழுப்பு.
இந்த கொழுப்பை கரைக்கணும்னா ஒரு வேலை செய்யுங்க, சின்ன வயசுலேருந்தே தொடங்க. திடீர்னு சொன்னால் அடம் பிடிக்கும், ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. விட்டமின் என் நோ, நம்ம அம்மா அப்பா சொல்லல நோ. 100 விஷயம் சொன்னா 75க்கு நோ, 25க்கு பார்க்கலாம். ஒரே ஒரு விதையை மட்டும் தூவுகிறேன், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏதேனும் தருகிறேன் என்று வாக்கு தந்து விட்டால் தந்து விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். முடியாத விஷயத்தை வாக்குறுதியாக தராதீர்கள். துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். கல்வி என்பது ப்ராக்ரஸ், கல்வி என்பது ப்ராசஸ். அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டணும்னா ப்ராசஸ்க்கு தன்னை தானே ஒப்படைக்கணும். ப்ராசஸ்க்கு ஒப்படைக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கணும். இம்யூன் சிஸ்டத்தை கொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ்க்கு ப்ராசஸ்க்குள்ளே வருவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாம் பேச்சை கேட்டு நம் பிள்ளைகள் வளர்வதே இல்லை. இங்கே எல்லாரும் கை தூக்குங்க பாப்பா, நான் சொல்கிற விஷயத்துக்கு. என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, நானும் தூக்குவேன் கையை. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், நாம் கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்குறதுக்கு நாம் கேட்கல, அதுவும் கேட்கல. ஒரு அம்மா சொல்லுது, இல்லை இல்லை நான் கேட்டேன், என் பிள்ளை தான் கேட்க மாட்டேங்க. இந்த தாய்மார்களுக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஒழுக்கத்தை, நான் ஒரு அறத்தை, நான் ஒரு தர்மத்தை என் குழந்தைக்கு சொல்லித் தருகிறேன் என்றால் அந்த குழந்தை எனக்கு முன்னால் அது பிராக்டிஸ் பண்ணவே பண்ணாது. ஆனால் ஒரு வாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு இது. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லுகின்றபடி நடக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் இந்த உலகம் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து அவை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். இதுவரைக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன வயசு எனக்கு, இதுவரைக்கும் சொல்லுவாங்க. 78 வயசு எங்கள் அம்மாவுக்கு, 45 தாண்டி இருக்கு எனக்கு. இன்னைக்கும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா, நான் மேக்கப்லாம் போட்டிருக்கேன். மேக்கப் இல்லைம்மா, ஒரு மேக்கப்பும் கிடையாதுமா, மேக்கப் போடுற பழக்கம் இல்லைம்மா எனக்கு, சும்மா கொஞ்சம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் மை வைப்பேம்மா. எதுக்கு வைக்கிற? மக்களை சந்திக்கிறேன், கேமரா இருக்கும்ல. சரி சரி, மக்களை சந்திக்கணும், கேமராவுக்கு வரணும்னா உன்னை நீ அலங்காரப்படுத்திக்கிட்டு அழகாக இருக்கிறல்ல. இப்போ சொன்னாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால், மறக்க மாட்டேன் அந்த வார்த்தையை. அழகாக இருக்கணும்னு நினைக்கிறல்ல, நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறல்ல, பர்மனண்ட்டாக ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு பேர் கடவுள். அதற்கு முன்னால் அழகாரு. வெறும் இந்த கேமராவுக்கு முன்னால் தான் உன்னுடைய பூச்சுகள் இல்லை, கடவுளுக்கு முன்னால் அழகாக இரு என்கிறார் என் தாய். கடவுளுக்கு முன்னால் அழகாக இருப்பது என்றால் என்ன? என் தாய் எனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறாள். சொற்கள் தான் பெரியோர்களே. உங்களை நான் இன்றைய இந்த புனித பூமியில் ரொம்ப ரிக்வெஸ்டாக ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு எதிராக எந்த வன்முறை சொல்லையும் கோபத்தில் கூட பயன்படுத்தி விடாதீர்கள். நடந்துரும். அம்மா சொல்லு, எப்போவுமே நம்மளை அம்மா திட்டும் போது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அடா பாவி இவ்வளோ அநியாயம் பண்ணுறியடா, நீ நாசமத்து போவ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருன்னு அர்த்தம். நாசம் அற்று போ, உன்னை கேடு வந்து சூழ்ந்திருக்கிறது என்றால் அந்த கேடு உன்னை விட்டு அகலட்டும் என்றுதான் தாய் சொல்வாளே தவிர தாயும் தந்தையும் வசை சொற்களை பயன்படுத்துவதிலிருந்து உங்கள் குழந்தைகளை, உங்கள் நாக்கை காப்பாற்றிக் கொள்ளும். நல்ல வார்த்தை சொல்லுங்க. நான் இந்த ரொம்ப மனசு உருகி சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த குழந்தைகள் வந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய்னு சொல்லும்போது நம்ம மனசு எப்படி ஆச்சு? ஒரு நிமிஷம் அப்படி ஆடி அடங்குச்சு இல்லை? இதில் இந்த வளர்ந்த குழந்தைங்களை இருக்கிற பெற்றோர்கள் இருப்போம். மறுபடியும் அந்த குழந்தைகள் சிறிய குழந்தைகளாக நம் கைக்குள் வந்து விட மாட்டார்களான்ற ஒரு ஏக்கம். என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் அது, குழந்தைகளை கையில் வைத்திருப்பது. தவற விடாதீர்கள். அந்த வாய்ப்பு இப்பொழுது இருந்தால் அதை தவற விடாதீர்கள்.
குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியாள் ஆவதற்கு என்பது இயற்கையினுடைய விஷயம். அது அதனிடம் கொடுத்து விடுங்கள். அவர்களை குழந்தைகளாகவே இருக்க விடுங்கள். என் புள்ள அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க. சரி, அம்மா அப்பா குழந்தைக்கு எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? பர்ஃபெக்ஷன். என் பிள்ளை 100க்கு 100 மார்க் கரெக்டாக வாங்கிடும். எவ்வளோ ப்ரெஷர் வரும் தெரியுமா அந்த குழந்தைக்கு? 99 வாங்க முடியாதுங்க. அதால் டிப்ரெஷன் ஆகிடும். எனக்கு தெரியும், என் கிளாஸில் உட்காந்துட்டு ஒன்று 97 அழும். மிஸ், இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ், வேறு என்ன போடுறது? 2 மார்க்ஸ் மிஸ். போட்டுக்கோ. வேணான்னு தானே போடலை, இல்லைன்னு தானே போடலை, போ. ஓ, புழிஞ்சி புழிஞ்சி அழும். பக்கத்தில் ஒன்று கே 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 அது 2 மார்க். அது 2 மார்க் வாங்கி சிரிக்கிறது கூட மேட்ரு கிடையாது ப்ரொஃபஸர். என் வலியை சொல்கிறேன். அது சொல்லுது பக்கத்தில் 98 ஏன் அழுவுற? எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவார். சி லூஸ், அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அதாங்க கோவம் வந்ததே எனக்கு. அது உங்ககிட்ட 2 மார்க் வாங்கிட்டு இது சிரிக்கக்கூடாது, 98 வாங்கிட்டு அது அழக்கூடாது. இதுதான் கல்வி. இந்த கல்வியை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரில, எங்கள் ஐயா பாலமுருகன் சார் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ ஸ்கூலில் இப்போ இருக்கிறார். ஐ டோன்ட் நோ அபவுட் ரவிச்சந்திரன். என்ன சார் படிச்சிருக்கீங்க? அக்ரி படிச்சிருங்களா? பிஎஸ்சி டிகிரியா? மேத்தமெட்டிக்ஸா? காலேஜுக்கு போனீங்களா? கரஸ்பாண்டன்ட் கோர்ஸா? காலேஜ் போயே வாங்கினீங்களா? அப்போ இங்கே கிடையாது நான் சொல்கிறவங்கலாம். சில ஸ்கூல்ஸ் இருக்குது சார், பிரம்மாண்டமான ஸ்கூலு. சேர்மன் சார் பாருங்கள் 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டேன். ஆனால் நான் அவரை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட பிஹெச்டி முடித்தவங்கெல்லாம் 35,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். அது ஒன்றுமே படிக்கல, ஆனால் 35 40,000 சொல்லிட்டு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குது. அது அப்போ எப்படி படிச்சிருக்கோம்? கல்வி என்பது என்ன? வெறும் டிகிரி வாங்குறதா? கிடையாது. டிகிரி வாங்குறதுக்கு பேரில் கல்வி. எதை கற்றாலும் அதை அடுத்த இந்த சமூகத்திற்கு நன்மை தருகின்ற அளவிற்கு டெவலப் பண்ணுறீங்களா? சொற்களை சரியாக புரிஞ்சுக்கிறோமா? நாம சூட்சுமமாகத்தான் சேரும் சொல். சில நேரங்களில் புரியாது. விதை தான், வாங்கி வைத்துக் கொள்ளுங்க, முளைக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய அதிசயம் நடந்ததை சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை சொல்கிறேன். நான் எத்தனை பேச்சாளர்களும் இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். யார் பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போகிறவங்கலாம் பேச்சாளர் இல்லை. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பேச்சாளர். உள்ளுக்குள்ளே என்னமோ செய்யணும், என்னமோ சொல்லிட்டு போனாங்களே. உங்களை என்னமோ செய்ய போகிற ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல போகிறேன். என்னை பார்த்து நிறைய பேர் நான் பெருமைப்பட்டிருப்பேங்க. எங்க தூங்க விட மாட்டேங்குதுங்க உங்கள் பேச்சுன்னா பரவாயில்லைங்க, சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை, மேடம் உங்கள் பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை, உங்கள் பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா தான் தூக்கமே வருது. ஓ, தூங்க வைக்கிறதுக்கா பேசுகிறேன் நான்? என் பேச்சை கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? ஒருத்தி சொன்னா, துபாயில் இருந்தா, பேர் சான்யோ, இங்கிலீஷில் எழுதுனா, உன் பேச்சு தூக்க மறுத்து. நீயுமா? நான். ஆமாம், இந்த உலகம் என்னை சவட்டி களைந்த, என்னை அவமானப்படுத்தி, என் நிர்வாகத்திறனை, என் அழகை, என்னுடைய ஆற்றலை எல்லாம் துச்சமாக நினைத்து என்னை பிழிந்து எடுத்து வீசுகின்ற பொழுது நான் படுக்கையில் விழுகிறேன். இவ்வளவு செய்து கூட ஒரு அங்கீகாரமும் இல்லையே என்கின்ற மன உளைச்சலில் தூக்கம் வர மறுக்கிறது. அப்போ நான் அந்த ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது நீ வருகிறாய். நீ சொல்கிற இந்த உலகம் அழகானது. இந்த உலகம் ஏன் அழகானது என்றால் நீ இருக்கிறாய் என்பதற்காகத்தான் அது அழகாக இருக்கிறது. உன் நிர்வாகத்திறன் உயர்ந்தது, நீ மேன்மையானவள். எழு, நாளைய உலகம் உனக்காகத்தான், நாளைய சூரியன் உனக்காகத்தான் காத்திருக்கிறது என்று சொன்னவுடன் என் மனச்சஞ்சலம் அமைதியாகிறது. நான் உறங்கச் செல்கிறேன். அடுத்த காலை பொழுதை நான் மிக விழிப்புணர்வோடு சந்திக்கிறேன். உன்னுடைய பேச்சு என்பது தூக்க மாத்திரை தானே. வார்த்தை வித்தியாசமா புரிஞ்சிருச்சா எனக்கு? யாராவது உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லைன்னா என் மனசு வலிக்காது இல்ல? சரி, நல்ல காரியத்தை தான் பண்ணியிருக்கோன்னு தோணும்ல? பேச்சு புரியணுமே. எப்போ புரியுது நமக்கு? நம்முடைய
ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் ஷபாத் சிதம்பரம் அவர் சொல்வார், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் டெஃபினிஷன் ப்ராப்ளம். சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது. நீ எப்படி வேண்டுமானாலும் அதை புரிந்து கொள்ளலாம். அதனால் அந்த சொல் எந்த பொருளை சார்ந்து இருக்கிறதோ அந்த சொல்லின் சத்தியம் மாறாது. மிக கவனம். சொல்லின் சத்தியத்தோடு பயிற்சி பண்றதுக்கு இந்த காதுகளை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். குழந்தைகளின் காதுகளில் போடக்கூடிய சொல் ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, 1997 என் வீட்டை விட்டு நான் புறப்படுறேன். எங்க அம்மா சுல்தானா அப்படின்னாங்க. எல்லாம் சொல்லிட்டேன், கிளம்புறேன். எங்கே போகிறேன்னா வெளிநாடு போகிறேன். 7 மணி ஃப்ளைட். மீசாப்பேட்டிலேருந்து போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். 7 மணிக்கு போர்டிங், 1.5 மணி நேரம் ஆகும். முன்னால் போய்க்கலாம். ஒரு 4 மணிக்கு செருப்பு போடுறேன். 3 மணி நேரம் முன்னால் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி போடுறேன். நிறுத்துச்சு எங்கள் அம்மா. நீ பிறந்தபோது எங்கே சூட்கேஸ் வச்சுக்கிட்டு வாசலில் நிற்கிற, செருப்பு போட்டுக்கிட்டு. அப்போ ஆரம்பிக்கிறாங்க பேச்சை. நீ பிறந்தபோது உங்கள் அப்பா உன்னை பார்க்க வரல. இது வரைக்கும் எங்கள் அம்மா என்னை இது ரிவீல் பண்ணதே கிடையாது. என்னம்மா சொல்கிறீங்க? என்ன? ஆமாம், பார்க்க வரல. நான் கோஷாஸ்பத்திரியில் தான் நீ பிறந்தல, கையில் ₹1 இருந்தது. ஏன் பார்க்க வரல? இல்லை, நான் கருப்பாக இருந்தேன், 3வது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. அப்பா பார்க்க வரலையா சார்? என்ன பெட்லேருந்து கீழே இறக்கி போட்டா நர்ஸு. நான் கையில் பிள்ளைய தூக்கிக்கிட்டு கூடையை வச்சுக்கிட்டு நான் வெளியில் போகிறேன். அப்போ துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் என்னம்மா கிளம்பிட்டியான்னு கேட்டாங்க. என் கையில் ₹1 இருந்துச்சு. 75 பைசாவே எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். 4 கையில் வச்சுக்கிட்டு வெளியில் வர. எனக்கு உங்கள் அப்பா வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் மாமனார் வீடு தெரியும், பார்டர் தோட்டத்தில் இருக்குது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். நான் நேராக குழந்தை இப்படி கையில் வச்சுக்கிட்டு, கையில் கூடையை வச்சுக்கிட்டு நான் நடக்கிறேன். அந்த சத்தர் போடுவாங்க அம்மா, இந்த வெள்ளை கலர் துப்டி போட்டுக்கிட்டு கையில் ஒரு டவலில் குழந்தைய எடுத்து, பழைய சேலை, டவல் கூட கிடையாது, பழைய சேலை பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி கூடை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஒரு ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டிருக்காங்க, பார்டர் தோட்டம் விட்றியா போய் ₹1 ஆகும்ன்ட்டு இருக்கார் அவர். ₹1 இல்லை, 4 தான் இருக்குது. 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு, 10 பைசா தான் தருவேன். புள்ளக்கா தாச்சி நாள், இப்போ தான் பிறந்து 3 நாள். பஸ்லலாம் ஏற முடியாது. கூட்டிகிட்டு போறியா இல்லையா இப்படி கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா. அந்த ரிக்ஷாக்காரில் ஏறுமா அப்படின்ட்டாரான். ஏறிட்டாங்களா? ஏறும்போது என்னை பார்த்துருக்காங்க. அந்த பழைய சேலையிலேருந்து 2 காலு கீழே தொங்கிட்டு இருந்திருக்கு. என் காலு அது 2 பாதம் செவந்து போயிருந்திருக்கு, பிங்க் கலரில். அம்மா சொன்னாங்க, செவப்பாக 2 பாதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, வந்து இப்படி தொங்கிட்டு இருந்தது. நான் அதை பிடிச்சிக்கிட்டு தான் ஏறினா அதை பார்த்தேன். ஏம்மா கருப்பாக பிறந்தேன்னா இப்போ கால் எப்படிம்மா பிங்காக இருக்கும்னு கேட்டேன். கருப்பாக பிறந்தா கால் பிங்காக தான் இருக்குமா. எங்கள் அம்மா சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன், சரி இப்போ எதுக்கு அதை சொல்கிற, இந்த பிங்காக தொங்கிட்டு நான் ஏறினல ரிக்ஷாவில், எங்கே போகிறோன்னு தெரியாமல் அந்த 2 காலு தான் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட் ஏற போகுது. சொல்லிட்டு சொன்னதுதான் மேட்டர். அங்கே எங்கேயாவது கடல் இருந்தால் அந்த கடலில் உன் காலை நினச்சிரு. ஃபஸ்ட்டு தடவை தானே போகிற. மலேசியாவில் கடல் இருக்குமா? தெரியாதுமா. இருந்தா போய் கால் நினச்சிரு. ஏம்மான்னு கேட்டேன். உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் இல்லைப்பா. என்னங்க அம்மாங்க, அம்மா மனசு பாருங்க. என் பிள்ளையினுடைய காலில் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தணும். நாங்களே இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் போயிட்டு வந்துட்டேன். சொல்லில் மறைந்திருந்தது சூட்சுமம், சொல்லில் மறைந்திருந்தது அருள். வாங்கி கொண்டேன் சரிமான்னு சொன்னேன். முக்கியமான விஷயம், என்னை கூட்டிகிட்டு போய் ரிக்ஷாக்கார் விட்டார்ல, அவர் அந்த 10 பைசா வாங்கலை. இந்த 31 நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்தேன்ல,
ஒரு டிக்கெட்டை கூட நான் சொந்த செலவில் வாங்கினதில்லை. 10 பைசா செலவு கிடையாது. தொடங்கி வச்சது ரிக்ஷாக்கார். இப்போ வந்துட்டு போகிறதுக்கான செலவும் ரவிச்சந்திரன் செலவும் பாலமுருகன் செலவும் தான் கொடுக்குறாங்க. சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் எங்கே ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சொல் தானே. கடந்து போயிட முடியுமா? கடந்து போகாமல் பிடிச்சிக்கிறதுக்கு சொல்ற. ஒரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் பொண்ணு பாம்பேல 10ஆம் கிளாஸ் படித்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு. அந்த பொண்ணு பேர் அம்பிகா. நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணிருக்கு? வீட்டுக்கு வந்துட்டு அந்த அவருக்கு அயன் பண்ணி கொடுக்குமா. அந்த கான்ஸ்டபிளுக்கு தான் புருஷனுக்கு அயன் பண்ணி கொடுக்கும்போது சொல்லிச்சான், நானும் படிக்கவான்னு. படிமான்னு சொல்லிட்டாரான் அவர். போலீஸ் உடனே அவ்வளோ ஆசை. 15 வருஷங்க அந்த பொண்ணு படித்து காவல் பணித்துறையில் டிஎஸ்பியாக உயர்ந்து ஃபஸ்ட்டு பொசிஷனே டிஎஸ்பி தான் போயிருக்குது. ஸ்டேஷனுக்கு போய் இறங்கின உடனே கதவு திறந்து ஃபஸ்ட்டு சல்யூட் அடித்தது புருஷன். எங்கே வந்து அந்த சொல் அந்த பிள்ளைக்கு கிடைத்தது என்று எனக்கு தெரியாது. நான் இன்னொரு போலீஸ் ஸ்டோரி சொல்கிறேன். நான் எப்போவுமே சார் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் தாய்மார்கள் இருக்கிற கூட்டத்தில் இதை சொல்கிறது வழக்கம். தாய்மார்கள் ரொம்ப முக்கியம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, உண்மைதான். ஆனால் காந்தாரி மாதிரி இருக்கக்கூடாது. புருஷனுக்காகவே கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தான்னா துரியோதன் மாதிரி தான் பிள்ளைங்க இருப்பாங்க. கண்ணை திறந்து பார்க்கணும். உள்ள எங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். பார்க்காத காந்தாரிகளுக்கு 100 பிள்ளை இருந்தாலும் புருஷன் மட்டும்தான் மிஞ்சுவான். இதை மகாபாரதம் சொல்லுது. ஒரு தாய் எப்படி இருக்கணும் நான் சொல்றேன். இந்த டிஎஸ்பியா இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆனார்ல, டிஜிபி சாரி, இப்போ ரிட்டையர் ஆன இவங்களுக்கு முன்னால் இருந்த ரிட்டையர் ஆன ஒரு ஆஃபீஸர் பேர் என்ன? மிஸ்டர் சைலேந்திர பாபு. கூப்பிடுங்க சார் அவங்களெல்லாம் பேசுறதுக்கு. வாட் அ பர்சனாலிட்டி, என்ன அனுபவம். ஹீ இஸ் எ சீ ஸ்விம்மர் சார். 60 வயசு தாண்டி அவரை வந்து நான் பேட்டி எடுத்தேன். என்ன ஒழுக்கம். அப்படி உட்காந்து பேசுறார். கடல் தாண்டி நீந்தி வருவாராம் போலீஸ் ஆஃபீஸர். அவரை நான் கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானாக்கு பேட்டி எடுக்கிறேன். அதுக்கு முன்னால் அவரை நான் பார்த்தது 25 வருஷத்துக்கு முன்னால். இங்கே சென்னையில் ஒரு ஸ்கூல் SBON நினைக்கிறேன், அண்ணா நகர். ஏன்னா கரெக்டாக சொல்லணும்ல, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நானும் அவரை உட்காந்துருக்கோம். சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர். அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினார். அதில் ஒரு 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சை நான் மறக்கவே மாட்டேன். அவர் சொன்னார், பிள்ளைகளுக்கு சொல்கிறார், பெற்றோர்களுக்கு சொல்கிறார், எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நிறைய பசங்க, எங்கள் அப்பா ஒரு உழைப்பாளி. அதை அந்த நாகர்கோயில் கலந்த மொழியில் பேசுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். திருவண்ணாமலை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஆர்ப்பாட்டமாகவும் அட்டகாசமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை மட்டுமே கேட்டு பழக்கப்பட்டு விட்டோம். அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல், குரல் வளம் எதுவும் பெரிதாக இல்லாமல், உருவப்பொலிவு எதுவும் இல்லாமல் சைலண்டாக பேசுகிற பல பேச்சாளர்கள் எனக்கு ஆர்ப்பாட்டமாக அட்டகாசமாக ஆடம்பரமாக நகைச்சுவையாக பேசுகின்ற பேச்சாளர்களை காட்டிலும் அதிகமான முத்துக்களை சிப்பிகளின் வாய்களில் போடுகிறார்கள். அதிகமான சிந்தனை அவர்களிடத்தில் இருக்கு. என்ன பிரச்சனை கேட்க மாட்டோம் நாம. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் அட்ராக்ஷனாக இருக்காது. அவர் ரொம்ப சிம்பிளாக பேசுகிறார். எங்கள் அப்பா ஒரு நாள், அவர் சொன்னதை அப்படியே கடத்திட்டு போகிறேன். எங்கள் அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து, முதல்லலாம் அப்பாலாம் ஷர்ட்டை எங்கே மாட்டி வைப்பார்? வீட்டில் ஒரு ஆணி அடிச்சுட்டு போல ஆணியில் தானே மாட்டி வைப்பான். ஆணியில் மாட்டி வச்சுட்டு தூங்கிட்டார். அடுத்த நாள் எழுந்து பார்க்குறாரு, அதில் இருக்கிற 5 ரூபாவை காணுமா. உடனே ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, 5 ரூபா வச்சுருந்த எடுத்தியாம்மா? இல்லை நான் எடுக்கலை. பிள்ளைங்கிட்ட கேள்வி யாராவது எடுத்தாங்களான்னு. பிள்ளைங்க கிட்டலாம் கேட்டிருக்காங்க, யாரும் எடுக்கலை. இது கடந்து போச்சு 12-15 வருஷம். பையன் வந்து 10-12 வயசோ படிச்சுட்டு இருந்தாங்க. யார்? சைலேந்தர் சார். 15 வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு சேலரி வித் யூனிஃபார்ம் வந்து அம்மாட்ட கொடுக்குறாரு. அம்மா இப்படி உட்காந்துருக்காங்க. அவர் கீழே ஒரு காலை மடித்து ஒரு காலை இப்படி வச்சு கொடுத்துருக்கார் மரியாதையாக. அம்மா வாங்கி பார்த்துட்டு
தலையை தடவிட்டு இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. அதே பொசிஷனில் அம்மா கிட்ட ஒரு கன்ஃபெஷன் பண்ணியிருக்கார். இதை நான் சொல்லி நிறுத்துகிறேன். அவர் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில், ஏன் நான் இதை எல்லா இடங்களில் சொல்கிறேன்னா, அவர் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் தன்னுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் சல்யூட் பண்ணிவிட்டு தன்னுடைய அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட் பண்ணார். தன் அம்மாவுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு சல்யூட் பண்ணார். அவர் நீங்கள் யூடியூப்பில் இன்றைக்கும் பார்க்கலாம். அவர் சொல்கிறார், நான் சேலரி கொடுத்துட்டு அம்மாட்ட சொன்ன ஒரு கன்ஃபெஷன், அம்மா இன்னிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவுடைய பர்ஸ்லேருந்து 5 ரூபா காணும் இல்லைம்மா. ஆமாம். அம்மா பதில், ஆமாம், அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா ரிப்ளை, எனக்கு தெரியும்ப்பா. அது இல்லை சார் மேட்டர், மேட்டர் இதுதான். நான் எடுத்ததை பார்த்தியாம்மா? இல்லைப்பா. பின்ன நான் எடுத்தேன்னு எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்ல, நீ எடுத்தியாப்பான்னு. அப்போ நான் எடுக்கலை நீ சொன்னல, அதை நான் நம்பலப்பா. அம்மா, நான் எங்கே தெரியுமா அந்த மனுஷியை பாராட்டுறேன், அந்த தாயை எங்கே தெரியுமாப்பா, அந்த தாயினுடைய வீட்டை அவர் லைப்ரரியாக மாற்றியிருக்கார். இப்போ எங்கே தெரியுமா பாராட்டுறேன்? தன்னுடைய கணவனினுடைய சட்டை பையில் இருந்த 5 ரூபாய் குழந்தை எடுக்குதுன்னு 10 வயசு 12 வயசில் பார்த்த அம்மா எப்படி தெரியுமா வளர்த்தா பிள்ளைய? எவன் பேக்கெட்லேருந்து எவன் காசு எடுத்தாலும் பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிற காவல்துறை அதிகாரியாக மாற்றி விட்டாங்க பார். அது அம்மா. அதுக்கு பேர் தான் ரிஃபார்மேஷன், அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். நம் குழந்தை 5 பேருங்க. நாங்கள், எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்போம். அம்மா மட்டும் என்னை வந்து எழுப்பி உட்கார வச்சு தேன் கிண்ண பாட்டை கேட்க வைப்பாங்க. என்ன பார்த்துருக்கு எங்கள் அம்மா என்கிட்ட? எங்கள் அம்மா சொன்ன பாட்டு தான் அது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அம்மா வந்து இசை கேட்க சொல்ல மாட்டாங்க, பாட்டு கேளும்பாங்க. பாட்டினுடைய வரிகள் கேளுன்பார்கள். இதோ ஒரு வீட்டுக்கு தங்க போயிருந்தேன் கனடா நாட்டில். குட்டி குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு அவங்க அம்மா பாட்டு பாடி அதை சிரிக்க வச்சு சோறு விட்டுச்சு. அம்மா 23 வயசு அந்த பிள்ளைக்கு, குழந்தைக்கு 6 வயசு. என்ன பாட்டு தெரியுமா? 3 நாளாக மனப்பாடம் எனக்கு அந்த பாட்டு. குழந்தை அந்த பாட்டு கேட்ட உடனே கேன்னு சிரிக்குது. எது கொடுத்தாலும் வாயில் போட்டுக்குது. வேறு ஒன்றும் இல்லை. காற்று மேலே, காற்று கீழே, காற்று ரைட்டில், காற்று சைடில், காற்று மேலே காற்று அடிக்குது, காற்று கொஞ்சம். நான் வீட்டை விட்டு வெளில வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இந்த பாருடா, உன் பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறமா ரசனை கெட்டு போச்சு, குத்துப்பாட்டு தான் கேட்குது, கையில் டேட்டு போட்டுக்குதுலாம் சொல்லி குறை சொல்லாத. ஏன்னா அந்த ரசனையை தொடங்கி வச்சது நீ. நாம் எதை தொடங்குகிறோம்? சார், செக்ரட்டரி சார் பேசும்போது இது எந்த மாதிரியான கல்வி நிறுவனம்னு உங்களுக்கு ஒரு சூட்சுமத்தை கொடுத்தார். நிறைய கல்வி நிறுவனங்களின் வகைகள் இருக்கு, ஆனால் அது எல்லாவற்றிலிருந்து மாறுபட்டது என்னுடைய கல்வி நிறுவனம்னு அவர் ஒரு சூட்சுமமான ஒரு வாக்குமூலத்தை இங்கே கொடுத்தார். விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் அதை பிடித்து கொண்டிருப்பீர்கள். இந்த பள்ளிக்கூடம் யாராவது சொல்றாங்களா? எந்த பள்ளிக்கூடமோ, நான் ஒரு கல்வி ஆசிரியை, எந்த பள்ளிக்கூடமா இருக்கட்டும், இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எந்த பள்ளிக்கூடத்தில் ஜெயித்தாலும் யாரும் வெற்றி பெற முடியாது. பள்ளிக்கூடங்களில் படிப்பதனாலாம் வெற்றி பெறவே முடியாது. ஒரே ஒரு சூட்சுமம் தான், எந்த ஸ்கூலில் போடணும் அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடம் வெற்றிகளை கொடுக்காது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாய்ப்புகளை யார் பயன்படுத்தி கொள்கிறோமோ அவர்கள் தான் ஜெயிப்பார்களே தவிர சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிருவோம்னா பொய் சொல்கிறாங்க. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் எது எது வருகிறதுன்னு பாருங்க. குழந்தைகளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஒன்றும் இல்லை, இலக்கு நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றலை அந்த குழந்தைகள் தான் பெறணும். ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் எப்படி பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சு பேசுகிறீங்கன்னு. அந்த ரகசியத்தை சொல்லிடவா? கிளாரான்னு ஒரு அம்மாங்க,
97 வயது வரைக்கும் உயிர் வாழ்ந்தவங்க. ரெட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினவங்க. அந்த அம்மா கிட்ட உங்கள் இளமையின் ரகசியம் என்ன, உங்களுடைய புத்தி கூர்மையின் ரகசியம் என்னன்னு கேட்டபொழுது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன். ஆண்கள் பாவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நாம் கவலை ஆச்சுன்னா நமக்கு கை கால் உடம்பெல்லாம் வலிக்கோங்க. கண்ணில் ஒரு நிரந்தர கோபமும் ஒரு நிரந்தர சோகமும் வந்துடும் நமக்கு. ஆனால் உயிரை விட மாட்டோம், உயிரோடு இருப்போம். இதுகளுக்கு கவலை வந்துருச்சுன்னா செத்துருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கவலைப்படாமல் இருங்கள். டக்குன்னு ஹார்ட் அடிச்சிருங்க, டக்குன்னு கிட்னி அடிச்சிரும். பெண்களுக்கான மெட்டபாலிசம் வேற. பெண்கள் புத்தியோடு தான் போராட்டம் அவர்களுக்கு. நான் ரொம்ப நுட்பமாக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நமக்கு என்று ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது இந்த பெண்கள் இருக்கிறீங்கல்ல, இந்த பெண்கள் மிக மிக கவனத்தோடு சொற்களை வாழ்க்கையை நீங்கள் சந்திக்க வேண்டும். சொற்களை வாழ்க்கையை சந்திக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன். நான் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ரொம்ப நுட்பமான விஷயம், அந்த ரகசியத்தை உள்ள வச்சிருக்க முடியாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். படித்ததெல்லாம் எனக்கு ஏன் ஞாபகம் வருது, தன் வாழ்க்கையின் அழகின் ரகசியம் என்னன்னு கேட்ட பொழுது கிளாரா சொன்னது எல்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். நான், பெண்கள் கேட்கிறீர்களா அந்த பேச்சை? கேட்குறீங்களா? பக்கத்தில் உட்கார்ற சகோதரர் சொல்கிறார், கேட்குறேன். புரியுதா அவங்க ஏன் அவ்வளோ அழகாக முன்னேறாங்கன்னு? நீ யாருக்கு வேணாலும் சொல்லு, நான் கேட்பேன். அவர் சொன்னார், அந்த கிளாரா சொன்னார், நான் துக்கங்களையும் துயரங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஐயோ எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆனால் கேட்ட அம்மா சும்மா இல்லை, அது கேட்டுச்சு. யாராவது நினைவுபடுத்தினாங்கன்னா அதுக்குன்னே இருக்குமே வீட்டில். எங்க காலையில் 6:30 மணிக்கு கிளம்புனேங்க. நான் எங்கேயும் நிற்கலை, வேலை வேலை வேலை, காரில் தான் சாப்பிட்டேனே. இப்படி தான் காலேஜுக்கும் போவேன். நான் காலேஜில் நான் கிளாஸ் எடுக்கிறது இந்த ட்ரெஸ்ஸில் தான். காலையில் 6:30 மணி நான் எழுந்திரிச்சு போய் 7:30 மணிக்கு சைன் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக போவோம்ல. அப்போ கேட்பாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டீச்சர், இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போவேங்க. என்ன பர்வீன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க சார்? நிறைய சந்திச்சிருப்பீங்க. நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்க கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து ஒரு வார்த்தை அப்படி போடுவாங்க. லூஸு மாதிரி பெராண்டிக்கிட்டு சுற்றுவோம் நாம் அந்த ஒரு சொல்லல. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அவர் தந்த பதில் என்ன தெரியுமா? யாரேனும் என் துக்கங்களையும் துயரங்களையும் நினைவுபடுத்தினால் நான் அதை மறந்து போனதை நினைத்துக் கொள்கிறேன். மறந்துருங்க. பல நேரங்களில் நம் வாழ்க்கையை ஆபாசப்படுத்தி வைத்திருப்பது நம்முடைய கடந்த கால வலிகளின் சிந்தனைகள் தான். வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? அடுத்ததை நான் எப்படி செவைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அதனால் பழையதை காயங்களாக வைத்திருக்காமல் அடுத்து ப்ராக்ரஸ்க்காக என்ன செய்யறதுங்கிறத யோசிக்கிறது இருக்குல்ல. அந்த பெற்றோர்கள் இங்கே யாரும் சொன்னாங்கங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவங்க சொன்னாங்களான்னு தெரியல. உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு காதில் கேட்டுச்சு, அம்மா அப்பா குழந்தைகளுக்கு தர்ற 3 முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிக முக்கியமான பரிசு பொருள் நீங்கள் உயிரோடு இருப்பது தான். நம்பர் 1. நம்பர் 2, மிக முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருப்பது தான். 3, குழந்தைகளின் தலையை கடனை ஏற்றாமல் இருப்பது தான். இந்த 3 செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் புள்ள உங்கள் வீட்டில் வளருதுன்னு அர்த்தம். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது. குழந்தைகளுக்கு முன்னால் முக்கியமாக ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அப்பா உள்ள வரார், பையனை அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க, பொண்ணை அம்மா திட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்பாக்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அந்த குழந்தைக்கு முன்னால் அம்மாவை அதட்டாதீர்கள். அதே போல அப்பா பிள்ளையை கண்டித்து விட்டு
வெளியேறுகின்ற பொழுது அப்பாவின் மீது உள்ள ஏதோ ஒரு கோபத்தினால் குழந்தையிடத்தில் அப்பாவை பற்றி குறை சொல்லாதீர்கள். எந்த ஒரு தாய் தகப்பன் கண்ணியத்தை தன் குழந்தைகளிடத்தில் பேணுகிறீர்களோ அவர்கள் ஆளுமையான பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். லீடர்ஸ். குழந்தை தான் நம்ம கிட்ட மழலையில் பேசுவோம், நாம குழந்தை கிட்ட மழலையில் பேசக்கூடாது. நான் இதை பல தடவை சொல்லிட்டேன், இங்கேயும் சொல்கிறேன். இப்போ எனக்கு தொண்டை கட்டிருச்சு, ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கோம், கூப்பிட்டு இருக்காங்க சாப்பாடு, கொஞ்சம் வாய்ஸ் ரெஸ்ட் வேணும், சுடு தண்ணி குடித்தா கொஞ்சம் மீட்டிங்கில் பேசலாம், வாய்ஸ் ரொம்ப ரெஸ்ட் ஆயிருக்கு. அந்த வீட்டு ஓனரை கூப்பிட்டேன். சார். என்ன மேடம்? சார், தொண்டை ரொம்ப கட்டி இருக்கு, சூடா ஒரு கப்பு தண்ணி கொடுங்க. காதல கிட்ட தான் சொல்கிறேன். அவர் திருப்பி என்கிட்ட சொல்கிறார், இப்போவே வேணுமா அதுக்கப்புறமா வேணுமா? எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்குது, உனக்கு நல்லா தானே இருக்குது, எனக்கு நல்லா தானே காது கேட்குது. குழந்தை நம்மக்கிட்ட அப்படி தான் பேசும். திருப்பி நம்ம புத்திசாலித்தனமாக பேசணும் அந்த குழந்தைகிட்ட. எந்த குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் தெளிவுடனும் அன்புடனும் அழகுடனும் பேசுவார்களோ அந்த குழந்தைகள் தான் வருங்காலத்தில் லீடர்ஸாக மாறுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த குயில் முட்டை இருக்குல்ல, குயில் குயில் எங்க முட்டை போடுது? எங்க முட்டை போடுது? காக்காவுடைய கூட்டில் தானே. உங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும், நினைவுபடுத்துகிறேன். கோழியோ நம்ம அறுத்து நம்ம சமைக்கும் பொழுது முட்டை ஓடு கட்டி இருக்காது. அது என்னன்னா ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடு கட்டுமா. ஓடு கட்டின உடனே அது டெலிவர் ஆகிடும் முட்டை. அதனால தான் எல்லா பறவைகளும் பாருங்க ஆண் பெண் சேர்றதுக்கு முன்னாலேயே கூடு கட்டிடும். ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல கூடு கட்ட முடியாது, 1.5 மணி நேரம் தான் டைம். இப்போ குயிலுக்கு என்ன பிரச்சனை? கூடு இல்லை. அந்த 1.5 மணி நேரத்தில் தான் அது கூடு தேடி ஆகணும். கூடு தேடுறதுக்கு அது என்ன டெக்னிக் பண்ணுன்றதை சொல்கிறேன் பாருங்க. ஆண் குயில் இருக்குல்ல, அது கூடவே இருக்குமா. ஆண் குயில் என்ன பண்ணுமா, நேராக மரங்களாக தேடி போய் எங்கே காக்கா கூடு இருக்குதோ அந்த காக்கா கூட்டில் முட்டை இருக்கணும், இல்லைன்னா முட்டை போட்டால் தள்ளி விட்டுரும் காகம். முட்டை இருக்கிற காக்கா கூட்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுமா இங்கே இருக்குதுன்னு. அது கூட பறக்குமா. அந்த ஆண் குயில் என்ன பண்ணுமா, பெண் காகத்தை வம்பு கிழித்து அது ஒரு ரவுண்டு கூட்டு போகுமா. அந்த ரவுண்டில் கோவத்தோடு அந்த பெண் காகம் பறக்கும்ல, அந்த ரவுண்டு போயிட்டு வரத்துக்குள்ள இந்த குயில் அதில் போய் முட்டை போட்டுரும். இதுதான் நடக்குதாங்க. இல்லை எங்கே பிரச்சனை தெரியுமா? அம்மா அப்பா முட்டை போட்டாச்சு, போய் மரத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ பிரச்சனை தொடங்குது முட்டைக்கு. முட்டைக்கு தெரியாது தன்னை அடை காத்து கொண்டிருப்பது தன் தாய் இல்லைன்னு. அடை காத்து குஞ்சு பொறிச்சிரும். குஞ்சு வெளியில் வரும்பொழுது வாய் திறந்து கத்தும் சாப்பாட்டுக்கு. வாயில் கொண்டு வந்து தாய் காகம் கொடுக்கும்ல, அப்போது கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கும்போது குயில் சத்தம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அப்போ காக்கா இருக்குல்ல, பொம்பளை காக்கா, அது பார்த்து கேட்குமா, வாட் இஸ் திஸ் டிஃப்ரெண்ட் வாய்ஸ், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ். அது பாட்டுக்கு கீச்சு கீச்சுன்னு கத்தும்போது அது வாயில் கொத்துமாங்க. குஞ்சு குயில்களின் வாயில் கொத்து வாங்கிய அந்த குயில் குஞ்சுகள் வளர்ந்து பெரியாளாகி பாடும். ஆனால் குயில் பாட்டை கேட்டு பாருங்கள், ஒருபோதும் அந்த இசையில் மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சோகம் இருக்கும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் அந்த குயில் குஞ்சை போன்றவர்கள் கொத்தி விடாதீர்கள். கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசில் அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை மகிழ்ச்சியுரிய மனிதர்களாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு சோகத்தோடு தான் இருப்பார். குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கு அதற்கு தான் பெற்றோர்கள்னு நமக்கு பேர் வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பறக்க விடுங்க குழந்தைகளை, ஃப்ரீயாக இருக்கட்டும். நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், நீ போலீஸ்காரன் ஆகணும், நீ ஐஏஎஸ், எல்லாம் எப்படி ஆகும்? அதான் 10th படிக்கும்போதே சொல்லுது, 10th படிக்கிற வரைக்கும் சொல்லுது நான் டாக்டர் ஆவேன்னு. 10th படித்து முடித்த உடனே சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன்.
+2 படித்தோட ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். இதோ நான் பிஏ, பிஎஸ்சி, பிகாம்க்கு 25 வருஷமாக கிளாஸ் எடுக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்த குழந்தைக்கு என்னப்பா ஆக போகிறேன்னு தெரில மேடம். அதுவா இலக்கு? குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் அவர்கள் என்னவாக வரப்போகிறார்கள் என்று. பிடிஏ மீட்டிங்க்கு 2 பேரும் அம்மா அப்பாவை சேர்ந்து வாங்க. அந்த குழந்தைகளை 9th ஸ்டாண்டர்டில் கண்டுபிடிங்க, அசஸ் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக அசஸ் பண்ணுங்க, எந்த குரூப் சேர்ந்தா எந்த மாதிரி வரலான்னு. நீங்கள் ஏதோ கனவு வைத்துக்கொண்டு அதை திணிக்காதீர்கள். என் பிள்ளைய போய் நான் ஸ்கூல் சேர்க்கும்போது அந்த வாத்தியார் சொன்னார் மேத்தமெட்டிக்ஸ் வேண்டான்னு. பையன் சொன்னான் 10 out of 10 அவன். பையன் சொன்னான் எனக்கு மேத்ஸ் கொடுத்தேன்னா நான் 85 தான் வாங்குவேன், மேக்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து கொடுங்க, நான் 95 above வாங்கி காட்டுறேன் 10th 12th. அந்த டீச்சருங்க கணேசன் அவருக்கு பேர், மேட்டுப்பாளையத்தில் கல்லாறில் சச்சிதானந்த ஜோதி நிகேதனில் தான் படிக்க வச்சேன் என் பிள்ளைய. 11th சேர்க்கணுங்க, வெளியில் போட்டிருக்காங்க ஸ்டால் காமர்ஸ். என்னை கூட்டிகிட்டு போகிறாரு கணேசன். என் பையன்ல வெளியில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். காமர்ஸ் வித் மேத்ஸ் தான் எடுக்கணும். அவன் ஸ்டீஃபன் காலேஜ் இல்லைனா ஸ்ரீராம் போகணுன்னு ஆசை எனக்கு. சுத்துறேன். அவர் சொல்கிறார், டீச்சர் சொல்கிறார், மேடம் இந்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியில் 2017 இந்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியில் பிஸ்னஸ் மேத்ஸ் எடுத்துட்டாங்க மேடம், ஜென்ரல் மேத்ஸ் தான் இருக்குது. அந்த ஜென்ரல் மேத்ஸ் படிக்கிற அளவுக்கு ஹாரிஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் அவனை மேத்தமெட்டிக்ஸ் வேண்டாம் மேடம், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாரு என்கிட்ட. நல்லா படிக்கிற பையன், பட் நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலம் நல்லா இருக்கு அவனுக்கு, யோசிச்சுக்கோங்க. அவன் வெளியில் பார்த்தா அவன் புள்ள அப்படியே அலையிறான். நான் என்ன தெரியுமாங்க யோசித்தேன், என் கனவுகளின்படி அவன் அங்கே போகிறத விட முக்கியம் அவன் மகிழ்ந்து படிப்பது தான். அவன் மகிழ்ந்து படிக்கட்டும். சரி சார், காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்றேன் சார்னு. காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த உடனே அந்த பெரியவர், அந்த டீச்சர் என்னை வந்து இப்படி பக்கத்தில் நின்னார். நான் வெளியில் போனேன், பையன் வந்தான். ஏய் மேத்ஸ் வேணான்னு சொல்லிட்டாருடா டீச்சர், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன்னா அவன் அப்படி கை குலுக்குனான் பாருங்க. அவன் கை சில்லுன்னு இருந்தது. அவர் கை குலுக்குனதை பார்த்து கணேசன் சார் வந்து என் கை குலுக்குறாரு. அவர் கையும் சில்லுன்னு இருந்துச்சு. நான் எடுத்து தந்துடுவேனோ, மேத்தமெட்டிக்ஸ் பண்ண பிள்ளை கஷ்டப்பட்டுருவானே. டீச்சர் சொல்கிறத கேளுங்க. பிடிஏ மீட்டிங்க்கு வாங்க, அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வாங்க. உங்கள் குழந்தைய பற்றி டீச்சர்ஸ் ஏதாவது சொல்கிறாங்கன்னா, ஐ ரியலி அப்ரிஷியேட் த இங்கிலீஷ் ப்ரனவுன்சியேஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன். த 2 டீச்சர்ஸ் கொஞ்சம் தான் கிளிம்ஸ் பார்த்தேன். வெரி குட் இங்கிலீஷ், வெரி குட். ஐ எம் அ லாங்குவேஜ் டீச்சர். பரிசெல்லாம் கிடையாது, சொன்னது தான். உட்காருங்க. அதாவது இயல்பாக இருக்கிறதுக்கெலாம் பரிசு கிடையாது. டீச்சர்னால் அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தான் இவங்களை பிடிச்சி திட்டுவேன் நான். நான் சார் டீச்சராக வச்சுருக்கிறீங்க. டிக்ஷன் நல்லா இருக்கு, சொற்கள் நல்லா வருது. அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்கள் குழந்தைய பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா கேளுங்க. இந்த ஸ்கூலை பற்றி வெளியில் போய் சொல்லுங்கள். நம்ம பகுதியில் ஒரு குழந்தை கூட படிக்காத குழந்தையாக இருக்கக்கூடாது என்பதில் நாமும் கவனமாக இருந்து அந்த குழந்தைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு உதவி செய்யுங்கள். இந்த நிர்வாக குழு ஏற்கனவே ஆசிரியர்களாகவும் பட்டதாரிகளாகவும் இருப்பதனால் உங்கள் வலியையும் உங்கள் சூழலையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் மிக நல்ல டீம் இருக்கிறதுனால குழந்தைகளை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். டீச்சர் ஏதாவது உங்களை பற்றி சொன்னார்னு வச்சுக்கோங்க, உங்கள் பாப்பாவை பற்றி உங்கள் பையனை பற்றியும் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறான், என் பிள்ளை பொய்யே சொல்லாது, எனக்கு தெரியும், சூப்பராக சொல்லும், உங்களுக்கு தான் தெரியாது. 4 பேரோட சேர்ந்தா என் பிள்ளை கெட்டு போச்சு, அதுக்கு லீடரே அதுதான். டீச்சருக்கு தெரியாதா? நீங்களாம் மாணிக்கம்னு பேர் வச்சு தான் அனுப்புவீங்க ஸ்கூலுக்கு. அதுக்குள்ளே இன்னொரு பேர் இருக்குதுன்ற டீச்சருக்கு தெரியும். அதுக்கு பேர் பாட்ஷா. 2 முகலும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் டீச்சர் வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ண காலம் இருந்துச்சு. ஐயோ இது கிளாஸில் வந்துடக்கூடாதேன்னு ப்ரேயர் பண்ண காலம் இருக்கிற மாதிரி உங்கள் பிள்ளையை மாற்றிடாதீங்க. நாங்கள் செதுக்கி தருகிறோம், வீட்டில் நீங்கள் சிதைக்காமல் திரும்ப அதே செதுக்கலோடு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினால் போதும், இவர்கள் பார்த்து கொள்வார்கள். நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறீர்கள், சிறகை விரித்தவர்கள் பறக்கட்டும். செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற என்று சொல்லிக் கொடுங்கள். வானம் காத்திருக்கிறது. எனக்கும் ஆசிரியர்கள் இப்படி கிடைத்தார்கள், நானும் பறந்து கொண்டிருக்கிறேன்.
உங்கள் பிள்ளைகளும் வரட்டும், சேர்ந்து பரப்போம். நன்றி, வணக்கம்.